நாமத்திற்கு வேதாகம சகோதரியர்கள் முன்பதாக வந்து செபிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வருடம் துவங்கி இந்த வருடத்தின் கடைசி நிமிடம் வரையிலும் எங்களை வா, உன்னை நான் பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை சுக பல ஜீவனோடு ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே சாட்சி சொன்னார்கள் ஆண்டவரே, அந்த சாட்சிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறையா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலும் உம்முடைய பலன் இருந்தது, சுகவீனத்தின் மத்தியிலும் சுகம் இருந்தது, தேவைகளின் மத்தியிலும் தேவைகளை சந்திக்கப்பட்டது ஆண்டவரே. அதற்காக எமக்கு கோடி 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 நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நிமிஷத்துல நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை என்ன பேச போகிற எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நீர் எங்களை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் வேத பாடம் வாசிக்க கேட்கலாம். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 23 வசனங்கள் முடிய ராஜன் அவர்கள் முன்பதாக வந்து இந்த வேத பாடத்தை வாசித்து கொடுப்பார்கள். பழைய வருட ஆராதனைக்கு ஆதாரமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 23 முடிய. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 15 முதல் 23 முடிய. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பராத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையிலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கற்காயினாலும் விஷப்பணியினாலும் கல் மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாக இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து இரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகள் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே. ஆமேன். இயேசுவின் இனிய நாமத்திலே அன்பு சபையார் யாவரையும் காண்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். புதிய ஆண்டை துவங்குகிற நாளை பார்க்கிலும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார் என்று எண்ணி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாசித்ததானே வேத பகுதியை நாம் திரும்பிக் கொள்வோம். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பாஸ்டர், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, இந்த ஆண்டு துவங்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் எவ்வளவோ கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார் என்பது மாற்ற முடியாத உண்மை. நீங்கள் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்,
உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு எப்படி ஆகிலும் நீங்கள் பங்காளர்களாக வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் எப்படி தெரிந்து கொள்ள தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய சிறப்பு தன்மையை பார்க்கும், அவருடைய குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, அவருக்குள்ள என்ன தனித்தன்மை இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மனிதனை செலக்ட் பண்ணுறதுக்கு அழகு கூட பார்க்குறாங்க, கலர் பார்க்குறாங்க, ஜாதி பார்க்குறாங்க. இப்படி ஒரு நிறுவனத்திற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொள்வதற்கு இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பரம ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களிடத்தில் எந்த தகுதியுமே எதிர்பார்க்கல. அல்லேலூயா. இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் கூட பரிசேயர், சதிசேயர், வேதபாரர்கள் இருந்த காலத்தில் கூட ஆண்டவர் மீனவர்களையே, அவருக்கு பிடித்த நபர்களையே தெரிந்து கொண்டார் என்பது உண்மை. அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக, பரிசுத்த சந்ததி உண்டாகும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதையே மறந்து ஆலயத்துக்கு போகாம, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாம, செபிக்காம, வேதம் வாசிக்காம நம்முடைய ஆலயமாகிய பரிசுத்தத்தை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. செருபாபேல் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ அல்லது பரிசுத்த வேதாகமத்தை எழுதின கர்த்தருடைய மகனோ அல்ல, சாதாரண ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. செருபாபேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோயாக்கீமுடைய பேரன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இவர் தாவீதின் வம்சத்தை சேர்ந்த ஒரு யூத குலத்தின் ஒரு ஊழியக்காரன், யூத குலத்தை சார்ந்தவர். பாபிலோனிய ராஜ்யத்தில் இஸ்ரவேலர்கள், குறிப்பாக யூத ஜனங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது 2ஆம் ராஜாவாகிய கோரேஸ் ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், யூத குலம் பாபிலோனில் இருந்து விடுதலையாகி எருசலேமுக்கு சென்று தேவாலயத்தை கட்டி கொள்ளுங்கள். அது வரைக்கும் யூத ஜனங்கள் பாபிலோனில் அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. இந்த கோரேஸ் ராஜா எழும்பி ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்குறார், நீங்கள்லாம் உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு ஆலயத்தை கட்டுங்க. அப்படி யூத குலம் வெளியே வரும் பொழுது இந்த யூத ஜனங்களுக்கு தலைவராக இருந்தவர் தான் இந்த செருபாபேல். இவர் செஞ்ச முதல் காரியம், எருசலேமுக்கு வந்ததும் 2 வருஷத்தில் சபைக்கு அடித்தளம் போட்டார். சபை கட்டுறதுக்கு அடித்தளம் போட்டாச்சு. ஆனால் முதல்ல சாலமோன் கட்டின தேவாலயம் மிகப்பெரிய தேவாலயம். இப்போ இவர் போடுற தேவாலயத்தின் அடித்தளம் ரொம்ப சின்னது தான். இதை பார்க்கிற முன்னோர்கள், சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்த முன்னோர்கள் ஒரு சிலர் கலங்கி அழுதார்கள் என்று கூட வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். அடித்தளம் போட்டார் பார்த்தீங்களா, அத்தோடு விட்டுட்டார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் சபை கட்டப்படவில்லை. இப்போ கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார், கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் நீ எப்படி சந்தோஷமாக குடியிருக்கலாம் அப்படின்னு மீண்டுமாய் செருபாபேலுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. உலகத்தில் சரீரத்திற்காக, குடும்பத்திற்காக உழைப்பதற்கு நீங்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறீர்கள், ஓடுகிறீர்கள். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்காக இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க? அப்போ யூத ஜனங்கள் சொல்றாங்க, 16 வருஷமா ஆலயத்தை கட்டாமலே கண்டுக்காமலே இருக்கிறிய பிரதர் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க சொல்ற ரீசன் பாருங்களேன், இன்னும் நேரம் வரல, இன்னும் காலம் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆலயத்தை கட்டுவதற்குரிய காலம் வரல. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்து, இன்னைக்கு ஞாசானம் எடுத்துக்க தம்பி, இன்னைக்கு மனம் திரும்ப தம்பி, இன்னும் நேரம் இருக்கு பாஸ்டர், இன்னும் நேரம் இருக்கு, நான் இன்னும் மனம் திரும்புறதுக்கு இன்னும் காலேஜ் முடிக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒரு சாக்கு பக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிதான் அன்னைக்கு யூதகுலம் சொன்னது, இன்னும் நேரம் வரல. மறுபடியும் கர்த்தர் உணர்த்துகிறார். அதுவரையிலும் நீங்கள் 2ஆம் அதிகாரம் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3 அதிகாரம் தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக வாசித்துடலாம். 2ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உன்னுடைய ஆலயத்தை கெடுத்து கொண்டு, உன்னுடைய ஆலயத்தின் மீது நீ கவனம் இல்லாமல் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் அது எங்கே தான் போடுறீங்க?
பொத்தல் பையில போடுறதா தான் இருக்கும். எனக்கு அன்பான சகோதரனே, கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் நீ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரனாக சகோதரியாக தேவ சமூகத்தில் அமருகிறீர்கள். நீங்க உங்கள் ஆலயத்தை கெடுத்து, உங்கள் பரிசுத்தத்தை கெடுத்து, எவ்வளவு இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும் எங்க தான் போடுற மாதிரி இருக்கும்? பத்தல் பையில போடுற மாதிரி தான் இருக்கும். சரி ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? மீண்டுமாய் செருபாபேலுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், நீ எழும்பி என்ன பண்ணும்? ஆலயத்தை கட்ட வேண்டும். இன்றைக்கு கூட கிறிஸ்தவ சமுதாயம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானி, கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொல்றாரு, உன்னையே நீயே எண்ணிப்பார், உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுதான் அவர் சொன்ன பெரிய மந்திரமா. நம்மளை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு அவருடைய தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறாரு, ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்குரிய பாத்திரமாய் நான் வாழ்கிறேனா இல்லையா தெரியல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சரீரத்தை கெடுத்தால், ஆலயத்தை கெடுத்தால், தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளையே கெடுப்பார். உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தின் மீது எந்நாளும் எப்போதும் உங்களுக்கு கவனம் இருந்து கொண்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா? நம்மள வேதம் சொல்லுகிறது, செருபாபேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதற்கு பின்புதான் அவனை முத்திலும் மோதிரமாக வைப்பன் சொல்றார். நான் அதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது தாயின் கருவில் உருவாகும் பொழுதே. அப்போ இல்லை, நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். அவருடைய வருகை நாளில் ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறோம். அந்த நாளில் உங்கள் பெயர் கிறுக்கப்படாதபடிக்கு நாம் என்ன பண்ணுமா? எச்சரிக்கையுள்ளவர்களாக வாழணுமா? அல்லேலூயா. எல்லார் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் கர்த்தர் உங்களை விசுவாசத்திற்காக தெரிந்து கொண்டார், பரிசுத்தத்திற்காக தெரிந்து கொண்டார். அதற்கு பின்புதான் ஊழியம், பக்தி வைராக்கியம், இது எல்லாமே. அல்லேலூயா. 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து, நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து, ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து, ஆமென், ரதத்தையும் ஆமென், அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். ஆமென். குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். போதுமா? வானத்தையும் பூமியையும் கர்த்தர் அசைய பண்ணுகிற நாளிலே, ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து போடுகிற நாளில், குதிரையில் ரதங்களிலும் ஏறி இருக்கிறவர்களெல்லாம் கவிழ்த்து போடுகிற நாளில் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தில் எவ்வளவோ உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் நம்மை விசாரிப்பார். அக்கா விசாரிக்கல, மாமா விசாரிக்கல, பாஸ்டர் விசாரிக்கல, சர்ச் போர்டு விசாரிக்கல, இல்லை, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை திரும்பி பாருங்களேன். ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை கர்த்தர் சந்தித்து அழைக்கும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே அவர்கள் மூவருக்கும் வெளிப்பட்டார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாள் வரையிலும் நடத்தி இருக்கிறார். இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசி நாள் வரையிலும் கர்த்தருடைய கிருபையால் நாம் ஜீவனோடு பலத்தோடு நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்தி வருகிறோம். இது என்னால் உண்டானது அல்ல. யாரால் உண்டானது? கர்த்தரால் உண்டான கிருபையே என்று சொல்லி நாம் சாட்சி பகருகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு போராட்டம் பூமியில வந்தாலும், பூமியில போராடுகிறதற்கு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. 7ஆம் அதிகாரம் யோபுவின் புத்தகம் 1 வசனம் சொல்லுகிறது, போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தான் நீங்க கேட்கணும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்தேன், ஆண்டவர் என்னை இவ்வளோ பணம் கொடுத்து ஆசீர்வதித்தார், பெரிய பங்களா கொடுத்து ஆசீர்வதித்தார்னு சொல்ல, நல்ல போராட்டத்தை இந்த பூமியில நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு ஜீவகிரீடம் எனக்காக
வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை என்ன பண்ணுவார்? கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவார். அந்த வசனம் சொல்லுகிறது, ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து குதிரையில் ஏறி இருக்கிறவர்கள் என்று சொன்னால் என்ன நடந்தாலும், கொரோனா வந்தால் கூட என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்து கொள்வார். கர்த்தருடைய மிகப்பெரிய பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும். நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஜாதி, சந்ததிகள் என்று சொல்லி உணர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு கர்த்தருடைய பெட்டி ஓபேதேதோம் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஒரு கர்த்தருடைய பெட்டி இருந்ததால அவருடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஒரு செருபாபேலை எழும்பி உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லி அவனை கொண்டு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவர் சாதாரணமாக விட்டுறதில்லை. நல்லா கவனிங்க. செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். முதல்ல நான் உங்களோட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். யார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறீர்களோ அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருங்க. ரெண்டாவது சொல்றாரு, நீ திடன் கொண்டு தைரியமா வேலையை நடத்துன்னு சொல்றார். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார். மூன்றாவதாக, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று வாக்கு பண்றார். இன்னும் சந்தோஷமா செருபாபேல் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஒரு ஆலயம் என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஒருவேளை ஆண்டவருடைய மகிமையை நாம் இழந்திருப்போம் என்று சொன்னால், பெற்றோருக்கு கீழ்ப்படியாம, கணவரை மதிக்காம, ஆண்டவரை மறந்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கரங்களை உங்களை ஒப்புக் கொடுங்கள். என் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே கர்த்தரை தெரிந்து கொண்டார். என் குடும்பத்திற்கு என்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் அவருடைய கரங்களில் என்னை அர்ப்பணிப்பேன்னு சொல்லுங்க. உங்களுடைய பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் வரப்போகிற புதிய ஆண்டில் முந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபை என்று சொன்னால் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்குகிற சபை. அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறது உண்மைதானே? கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்து போடுறோம். அதை விட ஈஸ்டருக்கு கண்டிப்பாக புது ட்ரெஸ் எடுத்து போடுங்க. ஏன்னா ஆண்டவர் பூமியில் வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார் என்பதை விட அவர் எனக்காக உனக்காக உயிரோடு எழுந்தார் என்பது தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிற பிரத்யேகமான மந்திரம். ஆண்டவர் உயிர் தெழாவிட்டால் காந்தியை போல புத்தரை போல மறித்து விட்டார், அவரும் மனிதர் என்று சொல்லி இருப்பார்கள். என் ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர், பரலோகத்திற்கு சென்றிருக்கிறவர், மீண்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர். அவர் வருகிற நாளிலே அவரை சந்திப்பதற்கு என் குடும்பம் ஆயத்தமா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார் இல்லையா? ஆண்டவர் உங்க குடும்பத்தை தெரிந்து கொண்டார் இல்லையா? அதை நம்ம மறந்து வாழ்கிறோமா? ஆண்டவரே, நம்முடைய வருகை நாளில் உம்மை எதிர்நோக்குகிற சபையாய் நாங்கள் நிற்கணும்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, நீங்களோ அறிவில் தேறினவர்கள், ரொம்ப டேலண்டாக பேசுகிறீங்க, நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அறிவில் தேறினவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குழந்தைகளைப் போல நான் உங்களிடத்தில் பேச வேண்டியதாக இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ஸோ நம்ம அறிவில் டேலண்டாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள். தயவுசெய்து அதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு IPL டீமுக்கு சென்னைக்கு ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறார் தெரியுமா? ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு முத்திரை மோதிரம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரன், சகோதரி, இன்றைய நாளில் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் அந்நாளில் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை முத்திரை மோதிரமாக வைத்து உங்களை தெரிந்து கொண்டபடியினால உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை நம்ம ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்த போகிறோம். வெளியில் இருக்கிறவங்க தயவுசெய்து உள்ள இடம் இருக்குது, உள்ள இடம் இல்லைன்னு சாக்கெலாம் சொல்லாதீங்க. மேலே கீழெலாம் இருக்குது, நீங்கள் நினச்சா எங்கே வேணால் உட்காரலாம்.
தயவுசெய்து வெளியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உள்ள வாங்க. நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். The new year will not make any different in your life. புது வருஷம் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது. வருஷம் வருஷம் புது வருஷம் வந்து தான் இருக்கும். நீ தான் மாறணும், நம்ம தான் மாறணும். வருஷங்கள் மாறுறதுனால வர வருஷமாவது எனக்கு நல்லா இருக்கட்டும், வர வருஷத்துலையாவது எனக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னா வருஷம் உனக்கு நல்லது செய்யாது, கர்த்தர் தான் செய்வார். அப்படின்னு சொன்னால் நீ கர்த்தரை தேடு. சரியா 12 மணிக்கு பட்டாசு வெடிக்கிறது, லைட் ஆஃப் பண்ணி போடுறது, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஆண்டவரை மட்டும்தான் நம்ம துதிக்க போகிறோம். அவருடைய ஜீவன் தான் உனக்கு இந்த நாள் வரையில ஜீவனை கொடுத்திருக்கிறது. அவருடைய கிருபை தான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. எனவே வெளியில இருக்கிறவங்க, உள்ள இருக்கிறவங்க கூட தயவு செய்து புது வருஷத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நீ விரும்பினா, உன் வாழ்க்கை மாறணும்னு நீ விரும்பினா உன்னை நீ மாற்று. புது வருஷம் உனக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது. வருஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் செய்யாது. 2024 2025 அப்படிதான் போயிட்டே இருக்கும். அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் நம்ம மாறினா வர வருஷம் நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம மாறினா, நம்முடைய சுவாபங்கள் மாறினா, we have to change our life. The year will not change you. வருஷங்கள் உன்னை மாற்றாது. நம்ம தான் மாறணும், நம்ம தான் மாறணும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் என்னை எவ்வளோ அழகா பார்த்துறீங்களே, எவ்வளோ அழகாக பார்த்தீங்களப்பா, எவ்வளோ அழகாக சுமந்தீங்களே. இந்த பாட்டு பாடினவர் வேணும்னா இடக்கு முடக்கான ஆளாக இருக்கலாம், ஆனால் அந்த கருத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு முட்டை உள்ளேருந்து உடைந்தா அதுக்கு ஜீவன் உண்டு, வெளியிலேருந்து உடைஞ்சா அது ஜீவன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உள்ள நிறைய சமயத்தில் இந்த வருஷத்தில் நம்ம உடைக்கப்பட்டோம்ல, உள்ள உடைஞ்சதில்லை. எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாரம், எவ்வளவு கண்ணீர். ஆனால் அந்த உடைப்பு உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை உருவாக்குவதற்கு. ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜபத்தில் கடந்து போகிறேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. எல்லாரும் புது வருஷத்தில் போகிறோம். 10 நிமிடம் தான். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். கடந்த ஆண்டில் அநேக முறை நமக்கு பிரச்சனை, கஷ்டம் வந்தப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போனோம். ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் எனக்கு இது நடந்தது? நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு அப்பா 2வது மாடியிலிருந்து கீழே விளையாடிட்டு இருக்கிற பையனை பேர் சொல்லி கூப்பிட்டாராம். அந்த பையன் திரும்பி கூட பார்க்கல, அவன் பாட்டுன்னு விளையாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தான். சரி, மேலே இருந்து ஒரு 10 ரூபா நோட்டை போட்டார். அதை அவன் எடுத்தான், சுற்றி பார்த்து பாக்கெட்டில் வச்சுக்கினான். மறுபடியும் ஒரு 20 ரூபா போட்டார், 50 ரூபா போட்டார். போடுறதெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சானே தவிர அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. கடைசி அப்பா ஒரு சின்ன கல் எடுத்து தலையில் போட்டாராம். அந்த கல் தலைமையில் விழுந்த உடனே அப்போ தான் அவன் மேலே நிமிர்ந்து பார்த்தானா, யாரா என்ன அடிச்சுதுன்னு சொல்லி. அப்பா கூப்பிட்டாரான், வான்னு சொல்லி. சில சமயங்களில் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை கொடுத்தது யாருன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலங்க. பலன சுகத்தை ஆண்டவர் கொடுத்த பொழுது அது யார் கொடுத்தது நான் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, நன்றி சொல்லவே இல்லை. ஆனால் பிரச்சனை, கஷ்டம் நமக்கு வரும்பொழுது தான் ஏசப்பான்னு மேலே நோக்கி பார்த்தோம். அவரை பார்க்கணுன்னே ஆண்டவர் நமக்கு உபத்திரவத்தை அனுமதித்தார். அவ்வளவு தானே தவிர நம்மை அழிப்பதற்காக அல்ல. தேவ பிள்ளையே, கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு கருவை சுமந்தது போல, கரு போல நம்மை ஆண்டவர் பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு தகப்பனை போல சுமந்தீரே, ஒரு தாயை போல எங்களை தேற்றினரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுவோமா எல்லாரும்? ஆண்டவரே, ஒரு கரு போல சுமந்தீரே அப்பா, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே,
நன்றி நன்றி. எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாம் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாத துவங்கின நம்முடைய வாழ்க்கையை, இந்த வருடத்தில் ஒன்று இல்லாத துவங்கின நம்முடைய வாழ்க்கையை வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையை நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. என் தேவைகள் யாவை உங்கரம் நல்கியதே. அன்றென்றை காண என் தேவைகள் யாவை உங்கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. மோசே சொல்லும் பொழுது, ஆண்டவரே, மோசே யுத்தத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்றார், மோசே நான் என் தடியை உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன், அது உன்னை வழி நடத்தும்னு சொன்னார். ஆரோனை உனக்காக அனுப்புறேன், உனக்காக அவன் வாயாயிருந்து பேசுவான். என் தடி உன்னை தேற்றுப்பா, ஆரோன் உனக்காக பேசுவான்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே சொல்றார், ஆண்டவரே உனக்கு தடி வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஆரோன் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும். ஒருவேளை உன் கூட வேலை இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், புது வருஷத்துல பலன் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கோ, ஆண்டவரே நீங்க இல்லாத புது வருஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத புது வருஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே நீங்க வர
என்னோடு கூட நீங்க வருகிற இந்த புது வருஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் பலம், என்னுடைய பணம், என்னுடைய பதவி, அந்தஸ்து, அறிவெல்லாம் என் கூட வர வேண்டாம். இவைகள் எல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க. சொல்லுவோமா? எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே நீங்க வாங்கப்பா. இந்த புத்தாண்டு எங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்களோடு கூட வருகிற ஒரு ஆண்டா இருக்கணும். இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போறதில்ல, நீங்க தான் இந்த ஆண்டுக்கு நன்மை செய்யணும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இருக்கிற இடத்துல கேளு. ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு புத்தாண்டு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க. என்னை சுமந்தது நீங்க தானே ஆண்டவரே, என்னை நடத்தினது நீங்க தானே ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க, நீங்க என்ன நடத்துங்க. சொல்லுவோமா? ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. இன்னும் 2 நிமிடம் தான் இருக்குது, 2 நிமிஷம் தான். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க எங்களை நடத்துங்க. உம்முடைய கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம் எங்கள் மேல அபிஷேகமான கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க சுமக்கிற தெய்வம் அல்லவா, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க. எஜமானனே, என் தேச எல்லை எங்கும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் தேச எல்லை எங்கும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. என் தேச எல்லை எங்கும் என்ன, என் குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. கேளுங்க அப்பா, நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யணும். தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து. அப்பா இந்த புது வருஷத்துல ஆண்டவரே நீங்க என்ன ஆளுகை செய்யணும்ப்பா, என் குடும்பத்தை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, என்ன நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். மறுபடியும் சொல்லுவோமா? என் தேச எல்லைக்கும் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யணும்ப்பா, என்ன நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. உலகை ஆளுகை செய்யக்கூடாதப்பா, உலக காரியங்கள் ஆளுகை செய்யக்கூடாது, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஆள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆமா ஆண்டவரே, அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்யணும்ப்பா. இந்த புதிய வருஷத்துல நீங்க இல்லாத புது வருஷம் எங்களுக்கு வேண்டாம். எங்களோடு கூட நீர் வருகிற உம்முடைய கரத்தை பிடித்து நடக்கிற அந்த புது வருஷமாய் இந்த ஆண்டு எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யணும்ப்பா, எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யணும், எங்க சபையை ஆளுகை செய்யணும், என்ன ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. எங்களுடைய சுயம், எங்களுடைய பலன், அறிவெல்லாம் ஆளுகை செய்யக்கூடாதப்பா.
நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறணுமே. உலகத்திற்காய் ஓடினது போதும் ஆண்டவரே. இந்த புத்தாண்டு எங்களை நாங்கள் மாற்றி புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாட்களாய் இந்த நாட்கள் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆண்டுல கடந்த ஆண்டில் அனுபவிக்காத ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்யணும்ப்பா. எங்க சபையை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரையும் மனுஷனீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையில எது நோக்கி வருகிற மணவாட்டியின் சபையா இந்த சபை இருக்கணும் ஆண்டவரே. இந்த சபாப்பா எது நோக்கி வருகிற மணவாட்டின் சபையா இருக்கணும் ஆண்டவரே. கைவிடப்பட்ட சபை அல்ல ஆண்டவரே. புத்தி உள்ள கன்னிகையாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களாக எங்களுக்கு நீ தந்த அதிகாரத்தின் பேரில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. இவ்வளவு நாட்களா இல்லாத ஆசீர்வாதங்கள், அனுபவிக்காத சுகங்கள் இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நன்மைகள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே வாழ்த்துல சொல்லுங்க. யாரும் ஏஞ்சிலாம் போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே உங்களுடைய வாழ்த்துதல நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில நம்மை மாற்றுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டுகள் மாறுவதில்லை, நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தமே காணமே, எங்க தொண்டெல்லாம் போச்சு. ஆனால் நீங்களாம் நல்லா தானே இருக்கிறீங்க. சொல்லலாமே சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பக்கம்தான் அந்த சத்தம் வருது, இந்த பக்கம் வரலையே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் எல்லாம் மேலே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை அற்புதமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறா, எத்தனை அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறா. ஒரு கரு போல சுமந்தார், இவ்வளோ அழகாக சுமந்தார்ல. நம்ம நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழுமி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்றும் துதிப்பேன் என்கிற பாடலை அனைவரும் எழுமி நின்று நன்றி நிறைந்த இதயத்தோடு கருத்தை உணர்ந்தவர்களாக, ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரவர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் அவர். எனவே நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோமா?
நாம் ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற திருமதி ரோசம்மா அவர்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி அதை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கட்ட செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் நாமத்தை தொழுது கொள்வோம் தகப்பனே. அப்படியாக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுதெல்லாம் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்து, ஒரு தகப்பன் சுமந்தது போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்கள் தேற்றினீரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காத்தளினீர் தகப்பனே. எங்களுக்கு ஆதரவாக இருந்தீரே அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம் தகப்பனே. அடிமைகளாக எங்களுக்கு நீர் கொடுத்தீரே. கடந்த இடமெல்லாம் தகப்பனே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்தீரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் எங்கள் கால் சறுக்காதபடிக்கு தகப்பனே எங்கள் கால்களை கண்மேலுமே நிறுத்தி எங்கள் அடிதிகளை உறுதிப்படுத்தினீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்ன தேவைகளோடு வந்தார்கள் தகப்பனே. கடந்த வருடம் எத்தனையோ கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் இந்த வருடத்திலே தகப்பனே புது நன்மையும் கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆலயத்திலே வந்து ஒரு வெறுமையாய் செல்லக்கூடாது தகப்பனே. இந்த புது வருடத்திலே புது நன்மையை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதானத்தில் இறங்கி வருகிறதே. அதில் கர்த்தாவே எந்த மாறுதலும் இல்லை, தேர்தலும் இல்லை என்று சொன்னது போல ஒரு வார்த்தை கர்த்தாவே அக்கினியாயும் கண்மலை நோர்க்கும் சம்மட்டியை போல் இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படியாக வருகிற வார்த்தை ஆசீர்வதித்தாரும் தகப்பனே. அப்பா எங்கள் வட்டார போதகரை ஆசீர்வதியும், சபை போதகரை ஆசீர்வதியும், வேதாகம சகோதரி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபை கமிட்டி ஆசீர்வதியும் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் தகப்பனே நீ பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் நன்மையும் கிருபையும் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுக்கப்படுற வார்த்தையை நீர் எங்களுக்கு பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கடந்த வருஷத்தில் சொன்னீரே. எங்கள் வார்த்தை ஆசீர்வதித்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்தீரே. அப்படியாக இந்த வருடமும் எங்களுக்கு கொடுக்கப்படுற வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்த வசனம் தகப்பனே எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் தேர்தலாக இருக்க வேண்டும் தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மா உயிர்ப்பிக்கிறதா இருக்க வேண்டும் தகப்பனே. கண்ணீர் வந்தவர்களுக்கு கவலைகள் எல்லாம் மாற்றி போட்டு புது சந்தோஷம் நிறைவினால் இருக்க வேண்டும் தகப்பனே. தடைப்பட்ட மக்களை துரிதமாய் கொண்டு வரும் ஐயா. சிறுபிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும் தகப்பனே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும். நீரே எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஏசாயா 49 5-16 முடிய மூப்பர் எட்வின் அவர்கள் வாசிப்பார்கள். ஏசாயா 49 வசனங்கள் 5 முதல் 16 முடிய மூப்பர் எட்வின் அவர்கள் வாசிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே புத்தாண்டின் ஆசீர்வாத வார்த்தைக்கான ஆதாரமாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாமத்தின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5 முதல் 16 வரை. யாக்கோபே தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்து முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்று உருவாக்கினார். இஸ்ரவேலே சேரோபோகிற ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவரை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்பமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒழியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நித்தமும் உம்மை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் பரிசுத்தர் நித்தமும் ராஜாக்களை கண்டு எழுந்திருந்து பிரபுக்களை பணிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லுவோம். நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும்.
அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை வழிகளாக்குவேன், என் பாதைகளை உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருகிறார்கள் என்றார். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறைந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்றார் என்பதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய திருச்சபை கொயர் பிள்ளைகள் ஒரு விசேஷ பாடலை பாடுவார்கள். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய்
போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். அதற்காக தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து தூங்காமல் என்ன மாதிரி உற்சாகமாக இருன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து தூங்காமல் என்ன மாதிரி உற்சாகமாக இரு. நீங்கள் ஒரு நாளாவது வருஷத்தின் முதல் நாளாவது ஆலயத்தில் தூங்காத. சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், வருஷத்தில் ஒரு நாளாவது ஆலயத்தில் தூங்காத. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கப்பட்ட வேதாம் பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வாசிக்குமா? இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். போதுமா? ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அதிகாலையில் 5 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அப்போ ஒவ்வொரு மாசமும் ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு வருவோம். வருஷத்துல முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு வருகிறோம். உங்கள் ஏக்கத்தை நான் பாராட்டுகிறேன். அந்த ஏக்கம் நிறைவேற இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் வாக்குத்தத்தங்கள் என்பது வருடத்திற்கு ஒரு முறை கொடுப்பதல்ல, மாசத்திற்கு ஒரு முறை கொடுப்பதல்ல. அவருடைய கிருபைகள் அனுதினமும் புதியவைகளாயிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் உள்ள யாவும் வாக்குத்தத்தங்களே. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறாங்க. இங்கே போனால் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அங்கே போய் தலைமையில கை வச்சா எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஓடுறாங்க. குறை கூறவில்லை. ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது அது வியாபாரமாய் மாறி போனது. ஆலயம் முடிச்சுட்டு போகும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் கேலண்டர் கொடுப்பாங்க. பாக்கெட் கேலண்டர் சில சமயங்களில் முதல்லலாம் நாங்கள் கேரள் ரவுண்ட்ஸ் போகும்போது வீட்டில் கொடுப்போம். சோத்திரம் பண்ணிட்டு வாங்குவாங்க. சோத்திரம் பண்ணி அப்படியே சோத்திரம் வாங்கி பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல வாசனை இருக்கும். அதில் கொடுக்குறது எல்லாமே நல்ல வாசனை தான் இருக்கும். அது ஒன்று வாங்கிட்டு, வா கர்த்தர் அப்படியே என்னோட பேசினார். சில பாட்டு இருக்குது, இது வேணா வேற கொடுங்கன்னு கேட்கும். இது வேணா வேற கொடுங்கன்னு கேட்கும். சரி, அந்த பிரிண்ட் பண்ணுறவங்க இருக்கிற எல்லா நல்லா அதாவது ஆறுதலான வார்த்தைகளாக போட்டு தான் எதை எடுத்தாலும் அது நல்லா தான் ஆசீர்வாதமாக ஆறுதலாக தான் இருக்கும். வெளிப்படுத்தலேருந்து ஒன்றும் இருக்காது. நீதிமொழியில் கண்டிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாமே நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, வசனத்தை போதிக்க விரும்புகிறேன். வருடங்கள் மாறுகிறது. புது வருடம் உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்வதில்லை. அந்த புது வருஷத்தை நன்மையாய் மாற்றிக்கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருடைய ஜெபம், 2024 எனக்கு நல்லதா இருக்கட்டும் ஆண்டவரே. 2024 நான் நல்லது செய்ய போகுது. 2024 ஒன்றும் செய்ய போறதில்லை. அது 24 12 மாதம் முடிஞ்ச உடனே 25 மாறப்போகுது, அவ்வளவுதான். 23 இருந்தது, 24 வந்தது, இன்னொரு 12 மாதம் கழிச்சா 25 மாறப்போகுது, அவ்வளவுதான். வருடங்கள் ஒரு மனிதனை மாற்றாது. உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இந்த வேத வசனம் தான் கொடுக்க முடியுமே தவிர, இந்த வசனத்தை நாம் கேட்கிறதுனால் மாற முடியுமே தவிர, வருடங்கள் உன்னை மாற்றுவதில்லை. இட் வில் நாட் மேக் எனி சேஞ்ச். விரும்புகிறார். என்ன வாழ்க்கை, என்ன மாற்றம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறப்பாலோ? Is there any woman can forget a chucking child? எந்த தாயாவது பால் குடிக்கிற பிள்ளைய மறப்பாலோ? சில பிள்ளைங்க, சில தாய்மாருங்க அந்த பிள்ளைய போய் அனாதை இல்லத்திலையோ அல்லது தொட்டிலையோ குப்பை தொட்டிலையோ எங்கேயோ கொடுத்துருவாங்க.
ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா, கொடுத்துருவாங்களே தவிர அதை மறக்க மாட்டாங்க. தாயால் தன் பாலகனை மறக்கவே முடியாது. அவள் உயிர் உள்ள வரை அந்த பிள்ளையினுடைய ஞாபகம் அவளுக்கு இருக்கும், மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தாயே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அப்படிப்பட்ட தாயே மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக துபாய் நாட்டிற்கு அருகில் இருக்கிற வனாந்தரத்தில் ஒரு தம்பதிகள் காரிலே போய் கொண்டிருந்தார்களாம். அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருந்தது. அந்த கார் வெகு தூரம் போய்கொண்டே இருந்தது. திடீரென்று சொல்லி நடு அந்த வனாந்தரத்தில் எரிப்பராய் நின்று விட்டது. அப்போ தாகத்தால் அப்படியே வறண்டு போய் அந்த கணவர் இறந்து போனார். மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்குது. அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன் அடியில் கீழே படுத்து அந்த ரேடியேட்டரில் இருக்கிற தண்ணியை சொட்டு சொட்டா அவன் நாக்கில் வச்சுட்டு அவன் உயிராக இருக்கிறான். இது இவங்களுக்கு தெரியாது. குழந்தை சாகிறத தாயால் பார்க்க முடியாதனால தன்னுடைய நரம்பை கட் பண்ணி அந்த நரம்புலேருந்து வர ரத்தத்தை குழந்தை வாயில் வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் தாய் செத்து போனா, கணவன் செத்து போனா, குழந்தை பிழைத்து கொண்டது. ரேடியேட்டர் வாட்டர் குடித்த அந்த டிரைவரும் செத்து போனான். அதற்கு பிறகு அரசாங்கத்தில் நியூஸ் கேள்விப்பட்டு வந்து அந்த குழந்தையை காப்பாற்றினார்கள் என்று ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். அருமையானவர்களே, தன் உயிரை விட தன் பிள்ளை உயிரை மதிக்கிறவள் தான் தாய். அப்படிப்பட்ட தாயே மறப்பாலாம். இது என்ன, இந்த வசனம் என்னதான் சொல்லுது அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு அன்பு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இயேசுவின் அன்பை விட மேலான ஒரு அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த எண்டு தாயின் அன்பு, அதுக்கும் மேலான அன்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வேதாமத்தில் ஒரு சில மனிதர்களை குறித்து வேகமாக தியானித்து கடந்து போகலாம். வாசியங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜா சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. சரி, நான் சுருக்கமா சொல்றேன். அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் இவனுடைய 2 முக்கியமான மந்திரிகள் இவனை கொலை செய்ய அகாஸ்வேரு ராஜா மேல் கை போட எத்தனைத்தார்களாம். ராஜாவே கொலை செய்ய யோசித்தாங்க. அப்போ இந்த செய்தி மொர்தெகாய்க்கு தெரிந்ததுனால மொர்தெகாய் ராஜாவுக்கு சொல்றான், ராஜாவே இந்த 2 பேரும் உன்னை கொலை பண்ண பார்க்கறாங்க. அந்த ராத்திரியில மொர்தெகாய் மாத்திரம் சொல்லாம இருந்தா அகாஸ்வேரு ராஜாவின் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா அவன் சொன்னதுனால இந்த 2 பேரையும் தூக்கில் போட்டு அவங்கள கொண்டுட்டான். ராஜா காப்பாற்றப்பட்டான். சாப்டர் முடிஞ்சிருச்சு. மொர்தெகாய் மறக்கப்பட்டான். ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினவனுடைய உள்ளம் என்னென்ன எண்ணத்துல என்னென்ன ஏக்கத்தில் இருந்திருக்கும். நான் ராஜாவை காப்பாற்றி இருக்கிறேன், ராஜா என்னை உயர்த்த போறாரு, ராஜா என்னை உயர்த்த போறாரு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர் இறந்தப்போ அவரை புதைக்கிறதுக்கு அந்த மெரினா பீச்சில் இடம் பார்த்தாங்க. அது கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அது வில்சன் சொல்லி ஒரு கிறிஸ்தவ வழக்கறிஞர் அந்த கேஸை எடுத்து நடத்தி ஜெயித்து இவரை அங்கே அடக்கம் பண்ண உதவி பண்ணார் வில்சன். அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருக்கு மத்திய அமைச்சர் போஸ்ட் கொடுத்தாங்க. அமைச்சரில், அதாவது எம்பி போஸ்ட் கொடுத்தாங்க. கேஸை வென்று கொடுத்த ஒரு மனிதனுக்கு எம்பி போஸ்ட். மொர்தெகாய் ராஜாவின் உயிரை காப்பாற்றி இருக்கிறான். ஆனா அந்த மொர்தெகாயை மறந்துட்டாங்க. அவன் நைட்டும் பகலும் இன்னைக்கு என்னை ராஜா கூப்பிடுவாரு, இன்னைக்கு என்னை கூப்பிட்டு உயர்த்துவாரு, எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாரு, எனக்கு பொக்கிஷம் கொடுப்பாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, எனக்கு பணம் கொடுப்பாரு, பதவி கொடுப்பாருன்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கிறான் மொர்தெகாய். ராஜா மறந்துட்டாரு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ராஜாதி ராஜா மொர்தெகாயை மறக்கவில்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உலக பிரியமான ராஜாவின் தூக்கத்தை கெடுத்தார். அந்த மொர்தெகாய்க்காக ராஜா அகாஸ்வேரின் ராஜாவின் தூக்கத்தை தேவன் கெடுத்தார். அப்ப அந்த தூக்கம் வராதனால நடபடிகள் எல்லாம் வாசிக்கப்பட்டது.
அப்போ மொர்தெகாயின் சம்பவம் அதில் எழுதியிருந்தது. அப்போ தான் ராஜா கேட்குறாரு, மொர்தெகாய்க்கு ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றுமே பண்ணலை. மொர்தெகாய் அந்த நேரத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, ஆமான் தூக்கு மரம் செஞ்சுட்டு இருக்கிறான். 50 முழம் உயரம் தூக்கு மரம் செஞ்சுட்டு இருக்கிறான். இது மொர்தெகாய் காதுக்கு வருது. மொர்தெகாய் மறுநாள் காலையில் என்ன ஆமான் தூக்கில் போட போகிறான், என்ன ஆமான் தூக்கில் போட போகிறான், இந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கைக்காக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கை முடிய போது, நான் மறுநாள் காலையில் தூக்கில் போட போகிறேனேன்னு சொல்லி மொர்தெகாய் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஆமான் பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் தான் தெரியுது, மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் தான் தெரியுது. ஆனால் கர்த்தர் தூக்கு மரத்தில் தொங்க வேண்டியவனை குதிரையில் உட்கார வச்சு ஊரெல்லாம் ஊர்வலம் வர வச்சு அவனை ராஜா கனப்படுத்தினார் என்பது அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரே ராத்திரியில் தலைகீழாய் மாறின சம்பவம் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுத்தது. உலக பிரியமான மக்கள் மறந்திருக்கலாம், கர்த்தர் நம்மை மறக்கிற தெய்வன் அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் பார்வையில் தூக்கு மரம் தான் தெரியுது, உன் பார்வையில் உன் பிரச்சனை தான் தெரியுது, உன் பார்வையில் உனக்கு வியாதி தான் தெரியுது, உன் பார்வையில் உனக்கு கஷ்டம் தான் தெரியுது. ஆனா உன்னை மறவாத கர்த்தர் உன்னை மறவாமல் உயர்த்த போகிறார் என்பது உனக்கு தெரியவில்லையே. இந்த புது வருஷத்துல நீ கர்த்தரை பற்றி கொண்டால் கர்த்தர் உன்னை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவன் உனக்கு பலனை தருவார். உன் சத்துருவை உனக்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்துல ஆமான தூக்கில் போடப்பட்டது போல சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். ஏனென்று சொன்னால் அவர் உன்னை மறக்கிற ஒரு தெய்வம் அல்ல. யோசேப்பின் 17வது வயசுல அவன் விற்கப்பட்டு எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போனான். எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போனான். அவனுடைய வாழ்க்கையில 28வது வயசுல ஒரு சொப்பனை காண்றான். எத்தனாவது வயசுல? 28வது வயசுல. அவன் சொப்பனை காணல, அந்த ஜெயிலில் இருக்கிற பானபத்திரக்காரன் தலைவனும் சிவபாக்கி 2 பேரும் சொப்பனை காண்றாங்க. இந்த சொப்பனத்தை கண்டுட்டு நைட்டெல்லாம் அப்படியே இஞ்சி தூண குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறானுங்க, ஏன்னா விட தெரியல. அப்போ இந்த யோசேப்பு அவங்களாண்ட போய் கேட்குறான், என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கண்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. உடனே இந்த யோசேப்பு அவருடைய சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்றார். 28வது வயசு சொல்லிட்டு பானபத்திரக்காரனை சொல்றாரு, நீ உயர்ந்து இருக்கும் போது என்னை மறந்துடாதப்பா, என்னை மறந்துடாத. வாசிக்கலாமா? வாசிங்க. ஆதியாகமம் 40 அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். போதுமா? யோசேப்ப பானபத்திரக்காரன் மறந்துட்டானா? பானபத்திரக்காரன் மறந்துட்டான். 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருடங்கள் கழித்து பானபத்திரக்காரன் மறந்த யோசேப்ப கர்த்தர் மறக்கல. ஒருவேளை பானபத்திரக்காரன் ஞாபகத்தில் வச்சிருந்து யோசேப்புக்கு உதவி பண்ணியிருந்தா விடுதலை பண்ணியிருப்பான், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய பிளான் உன்னை விடுதலை பண்றது இல்லைங்க. கர்த்தருடைய பிளான் யோசேப்பை விடுதலை பண்றது இல்லை, அந்த எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றுவது. 2 வருஷம் கழிச்சு இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் கலங்கி போய் இருக்கிறான். திகைத்து போய் இருக்கும் போது தான் இந்த பானபத்திரக்காரன் தலைவனுக்கு ஞாபகமே வருது. ஐயோ, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி உடனே இந்த ஜெயிலில் இருக்கிற யோசேப்பை கூட்டிட்டு வராங்க. யோசேப்பு தாடி வளர்ந்து அழுக்கு துணி போட்டு 28 வயசு அவனுக்கு, அதாவது 30 வயசு. இப்போ 30 வயசு, தாடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது, அழுக்கு துணி போட்டிருக்கிறான், பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறான். அவனை பார்க்கும் போதே ஒரு பிச்சைக்கார மாதிரி தோணுது. உடனே அவனை கூட்டிகிட்டு வந்து, இவன் என்னடா சொப்பனத்தை காட்ட போகிறான், சொல்ல போகிறான். அவனை முதல்ல குளிப்பாட்டு, தலையெல்லாம் முடியெல்லாம் வெட்டு, தாடியெல்லாம் சிரம எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி அவனை நல்லா குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸை கொடுத்து ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. அப்போ வயசு அவனுக்கு 30. 30வது வயசில் நிற்கிறான். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? தாடி, அழுக்கு ட்ரெஸ்ஸு, துர்நாற்றம். 1 மணி நேரத்தில் அவனுடைய லைஃப் அப்படியே மாறுது பாருங்க. முடி வெட்டிட்டான், தாடி ஷேவ் பண்ணிட்டான், புது ட்ரெஸ்ஸு, குளிப்பாட்டி ராஜாக்கு முன்னாடி சும்மா இளைஞன் 30 வயசு வாலிபனா நிற்கிறான். அவனுடைய சொப்பனத்தை வெளிப்படுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, உலக பிரியமான மக்கள் என்னை மறந்துட்டாங்க, எங்கள் அப்பா மறந்துட்டார், அம்மா மறந்துட்டான், பிள்ளைங்க மறந்துச்சு,
நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி மறந்துட்டாருன்னு புலம்புறோம்ல. கர்த்தர் அந்த மறக்க பண்ணதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஞாபகத்தில் வச்சிருந்தா, ஒருவேளை யோசேப்பை பானபத்திரக்காரனுடைய தலைவன் ஞாபகத்தில் வச்சிருந்தா விடுதலை தான், உயர்வு இல்லை. சங்கீதங்கள் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிங்க. 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. பாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன பண்ணுவானா? கனப்படுத்துவான். யோசேப்ப உலகம் மறந்துச்சு, அண்ணன் தம்பி மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் மறக்கலங்க. அவனை என்ன பண்ணாராம்? ஒரே நாள்ல அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அவன் சொல்றான், ஞானமுள்ள ஒரு மனுஷனை ராஜா தெரிந்து கொண்டு வரப்போகிற பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவி செய்ய சொல்லுன்றான். உடனே ராஜா என்ன தெரியுமா சொல்றான்? ஏய், உன்னை விட ஒரு ஞானவான் இந்த உலகத்துல இல்ல, நீ போதும் வா. அவன் அந்த ராஜா சொல்ல வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. சிங்காசனம் மாத்திரம் தான் என்னது, உம்முடைய வார்த்தை இல்லாம ஒருத்தன் கையை காட்டக்கூடாது, காலையும் அசைக்க கூடாதுன்ட்டார். சிங்காசனம் மட்டும்தான் என்னது, உம்முடைய வார்த்தை இல்லாம ஒன்றும் இங்க அணுவும் அசையக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்! 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? நாற்று எடுத்து போய் கிடந்தான். கர்த்தர் அவனை மாற்றி அதிபதியாய் நிறுத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மறக்கவில்லை. அதே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை மறக்கவில்லை. உலகம் மறந்திருக்கலாம், நீ நம்பினவங்க எல்லாரும் மறந்திருக்கலாம், ஏளனமா பேசி துர்மார்க்கமா பேசி உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனா நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை மறக்கிறதில்லை. அவர் உன்னை உயர்த்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த புத்தாண்டில் ஆண்டவருடைய கரத்துல உன்னை ஒப்புக்கொடு, அப்பொழுது அவர் உன்னை உயர்த்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார். புத்தாண்டில் ஆசீர்வதியும், புத்தாண்டில் உயர்த்தம் சொல்லிட்டே இருந்த பிரயோஜனம் இல்லை. நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மை உயர்த்துவார். அடுத்த வசனம் 16வது வசனம் சொல்லுது, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஐ டிரா இன் மை பாம். உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். அது என்னங்க உள்ளங்கையில வரைந்திருக்கிறது? ஸ்கூல்ல பிட் அடிக்கிறவங்களாம் எங்க எழுதுவாங்க? முதல்ல பிட் அடிச்ச கேஸ்லாம் இருக்குதா? ஸ்கூல்ல பிட் அடிக்கிறவங்க எங்க எழுதுவோம்? கடன் கையில். ஃபோன் நம்பர் எழுதுறவங்க பேப்பர் இல்லைன்னா எங்க எழுதுவோம்? கையில். அப்புறம் வேற என்ன? குழந்தைகிட்ட பேனா கொடுத்து பாருங்க. ஒரு குழந்தைகிட்ட பேனா கொடுத்தா முதல்ல உள்ளங்கையை போட்டு கிறுக்கும். பார்த்துக்கிறீங்களா? பெபியா கையெல்லாம் கிறுக்கி வச்சுருப்பா. ஃபுல்லா எல்லா கையும் குழந்தைங்க கிறுக்கும். இந்த உள்ளங்கை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை எப்போதும் பார்த்துட்டே இருக்கலாம், ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். யாரை வரைஞ்சி வச்சிருக்கா தெரியுமா? என்னாகுமோ 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நான் சுருக்கமா சொல்றேன். ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில நிறுத்தி அவன் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்புடுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. போதுமா? நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு துரோகம் செய்தால், பழைய ஏற்பாட்டு காலத்துல அவன் செய்தாலும் இல்லையோ புருஷன் நம்பிட்டானா, சந்தேகம் வந்துருச்சுன்னா அவன் ஆசாரியன்ட்ட கூட்டிட்டு வருவானா. ஆலயத்தில் வாசற்படியில் அவளை நிற்க வைப்பாங்க. ஆசாரம் என்ன பண்ணுவாராம்? பரிசுத்த ஜலத்தை மண்பாண்டத்தில் பிடிப்பார். மண்பாண்டத்தில் பிடிச்சு வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசல் இருக்கிற புழுதியை கொஞ்சம் எடுத்து அதில் போடுவாராம். போட்டு எப்பா அளவுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வந்து அந்த மாவில் 10ல் 1 பங்கு உள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கு. உள்ளங்கையில் இந்த குழந்தைங்களாம் ரொட்டி சுடும் போது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கையில் சுடும் தெரியுமா? பார்த்துக்கிறீங்களா? இது இங்கேருந்து வந்தது தான். அதை எடுத்து கையில் அப்பம் சுடும். அப்படியே அந்த மாதிரி கையில் வைப்பாங்களாம். கையில் வச்சு அவள் உள்ளங்கையில் இருந்த அந்த அப்பத்தை அந்த தண்ணியில் போட்டு அவள் பாவத்தை எழுதி கழுவி ஊற்றி அந்த தண்ணியை குடிக்க வைப்பாங்களாம். அப்படி குடிச்சால்னா அவள் பாவம் செய்திருந்தா வயிறு வீங்கி இடுப்பு சுருங்கி
தெருக்களிலே போகும்போது இவள் துரோகம் செய்தவள், அநியாயம் செய்தவள், அக்கிரமம் செய்தவள் என்று சொல்லி ஜனங்கள் அவரை காரி உமிழும்படி அந்த நாட்களிலே செய்வார்களாம். ஒருவேளை அவள் நல்லவளா இருந்திருந்தால் அது அவளுக்கு எந்த சாபத்தீடும் வராது. இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தின் நிலைமை. உள்ளங்கையில அவளுடைய சாபம் இருந்தது. உள்ளங்கையில சாபத்தோடு வாழ்ந்த அந்த மணவாட்டிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்து எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அதை தான் அவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். மணவாட்டி நீ எத்தனையோ முறை அவருக்கு துரோகம் பண்ணி இருக்கிறோம். மணவாட்டியாக சபை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு எத்தனையோ முறை துரோகம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவோமா? யோசித்து பாருங்க. நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவரை தேடுவோமா? எல்லாருக்கும் ஒரு தப்பான ஒரு எண்ணங்க. 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டா வருஷம் முழுக்கும் என்னமோ அப்படியே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்த மாதிரி. அது வந்து மூட நம்பிக்கை. குடுகுடுக்காரன் சொல்ல, நம்ம நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. நல்ல காலம் பிறக்காது உனக்கு. புது வருஷத்துல ஒரு நாள் வந்துட்டு இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிரும்னு நினைச்சேன்னா அது தவறான நம்பிக்கை. அவருடைய கிருபைகள் அனுதினமும் புதியவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்றோம். ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பாடை வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக வாழ முடியாது, ஒரு வருஷம் ஃபுல்லாக வாழ முடியாது. அனுதினமும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். தாவீது ஒரு முறை பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்களா, ரப்பாயின் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறாங்க, அதாவது பாளையம் இறங்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் அவங்க வந்து பாளையம் இறங்கினாங்க. அப்போ தாவீது ராஜா போய் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஜனங்க வந்துக்கிறாங்க, சண்டை போட்டுமா? ஆண்டவர் சொன்ன, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போ. போனா ஜெயிச்சிட்டான். இந்த பெலிஸ்தர்கள் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி வந்துட்டாங்க. நீங்களே நானும் தான் என்ன பண்ணியிருப்போம்? போன மாதம் தானே அடித்து துரத்தினேன், வாடா இந்த மாதமாக அடித்து துரத்தலான்னு ஓடி இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? தாவீது என்ன பண்ணா தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே திருப்பி வந்துக்கிறாங்க, என்ன பண்ணோம்? போன மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் வச்சு செயல்படுத்த முடியாது. இந்த மாதம் வேற வாக்குத்தத்தம் இருக்கும். சில குடும்பத்தில், எங்கள் வீட்டில் எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் அடிக்கடி விட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறதுனால எனக்கு எங்கள் மனைவிக்கு சண்டை வரும். அவங்க எதனா கேள்வி கேட்பாங்க பாரு, எனக்கு பதில் சொல்ல முடியாது, தெரியாது பதில் சொல்ல. அப்புறம் சமாதானம் ஆன பிறகு திடீர்னு ஞாபகம் வரும், ஆஹா இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருக்கலாமே, சரி அடுத்த முறை சண்டை வரட்டும் சொல்கிறேன். அடுத்த முறை வேற கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒவ்வொரு கேள்வியும் வேற புதுசாக போயிட்டே இருக்கும். ஆரம்ப நாட்கள் நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை வச்சுக்கினே கதை பண்ண நினைக்காதீங்க. தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்டா மறுபடியும் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? என் பிள்ளை எல்லாத்தையும் என்ன கேட்டு பண்றானே, இந்த மாதிரி நீ சொன்னாரு நான் சண்டை போடுறேன்னு சொல்லி என் பின்னாடி நீ வா, நான் யுத்தம் பண்றேன். ஆண்டவர் ஒரு பெரிய இறைச்சலின் சத்தத்தை கொடுத்து எல்லாரையும் அடிச்சு ஓட வச்சாரு. அவனுக்கு விட்டுட்டு போனது எல்லாத்தையும் தாவீது எடுத்துன்னு வந்துட்டான் வீட்டுக்கு. சண்டையே இல்லாம லாபம் மட்டும் கிடைச்சிச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா எந்த கஷ்டமும் இல்லாம ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கலாம். அல்லேலூயா. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஒரு காலத்துல சாபத்தில் இருந்த நம்ம உள்ளங்கையில சாபத்தை வைத்து மணவாளனாகிய இயேசுவுக்கு துரோகம் பண்ணி நாம் அழிந்து போக வேண்டியவர்களை கர்த்தர் மீட்டு எடுத்து அவருடைய கையில வரைந்து வைத்திருக்கிறாராம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய போறோம்? அவர் நம்மை வரைந்து இருக்கிறார், எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கிறார். வெளியில் இருக்கிற அன்பு சகோதரனே, உன்னை ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ற, ஏது பண்ற, எங்க போற, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே பாவத்தெல்லாம் நான் விட்டுன்னா ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நல்ல கனி கொடுக்க. நல்லா ஜபம்லாம் உண்டு. ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு கிணத்துல ஒரு நாய் வந்து செத்து போச்சு. அந்த கிணத்து தண்ணி தான் அந்த கிராமத்து மக்கள்லாம் குடிப்பாங்க. அப்போது ஒரே துர்நாற்றம். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போய், அந்த ஊரில் ஒரு முனிவர் இருப்பார். நீங்கள் கொல்லிமலையிலலாம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு சாமியார் இருப்பார். அவர் சொல்லத்தான் கேட்கணும். இந்த குழந்தை ஆகாதுன்னா கொன்னுடுவாங்க.
அதுக்கு தான் அது கொலைமலை. கொலைமலை இப்போ கொல்லிமலை ஆயிடுச்சு. இந்த குழந்தை உனக்கு ஆகாதுன்னு அந்த மந்திரவாதி சொல்லிட்டானா கொன்னுடுவாங்க. பல நூற்றுக்கணக்கான பானைகளை பார்த்துருக்கிறேன் நான். குழந்தைங்களை கொன்று புதைச்சி வைப்பாங்க பானையில். சரி, இப்போ அந்த சாமியார் என்ன பண்ணா, அப்படியா 100 குடம் தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றிடுங்க, சரியாயிடம் போட்டான். எல்லாம் ஓடி, ஊர் கிராமம் ஓடி அந்த கிணத்துல இருக்கிற 100 குடம் தண்ணி எடுத்து 1 2 3ன்னு ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு பார்த்தாலும் அதே துர்நாற்றம் தாங்குது. திருப்பி போகிறாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி 100 குடம் ஊற்றணும், ஆனாலும் போல, நீ இன்னொரு 100 குடம் எடு, கீழே வந்து ஊற்று புதுசாக வரும், இப்போ சரியாயிடும் போ. திருப்பி போகிறாங்க, 100 குடம் தண்ணி 1 2 3 ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு பார்த்தா அதே துர்நாற்றம். திருப்பி அவர்கிட்ட போகிறாங்க, ஐயா அதே துர்நாற்றம். சரி, செத்து போன நாய் எங்கே இருக்குதுன்னா, அது உள்ளதாங்குதுண்ணா. செத்து போன நாய் எங்கே இருக்குது? அது உள்ளதான் இருக்குது. நீ எத்தனை குடம் தண்ணியை ஊற்றினாலும் நாத்தம் போகாது, அந்த தண்ணி நல்லா ஆகாது. முதல்ல நாயை எடுத்து போடணும். நம்மக்கிட்ட இருக்கிற தீய சுவாபங்களை எடுத்து போட்டோமா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடும் பொழுது கர்த்தர் புதிய நீரூற்றாய் நம்மை மாற்றுகிறார், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இந்த உலகம் மறந்திருக்கலாம், அவர் நம்மை மறக்கிறதில்லை. அவர் நம்மை மறக்கிறதில்லை. அவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டுல செய்த நன்மைகளை இந்த உலகம் மறந்திருக்கலாம், உலகம் மறந்திருக்கலாம். நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேர்ல்டு கப் நடக்கும் பொழுது ஃபுட்பால் டீம் 2 பிளேயர்ஸ் 2 டீமும் ரொம்ப டஃப் கொடுத்து விளையாடினாங்க. ஒருத்தரும் கோல் போட முடியல, அவ்வளோ டஃப். 2 டீமும் பயங்கரமாக விளையாடுறாங்க. கடைசியா ஒருத்தன் தன் ஜீவனை பணைய வச்சு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாலை நேராக அந்த கோல் கிண்டுக்கு கிக் பண்ணாம பாருங்க. அந்த பால் நேராக அந்த கோலுக்கு போகும்போது நடுவில் ஒருத்தன் லேசாக தலையில் அப்படி தட்டினான். அவன் தட்டலனாலும் அது போயிருக்கும், இவன் தட்டினா அது போயிடுச்சு உள்ள. உடனே எல்லாரும் வந்து அந்த தலையில் தட்டினான் பாருங்க, அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் கொண்டாடுறாங்க, அப்படியே கொண்டாடுறாங்க. அப்படியே எல்லா டிவியில் பார்க்குறவங்க எல்லாரும் அந்த தலையில் தட்டினவனை பார்த்து அப்படியே புகழுறாங்க. இவன் தான் கோல் போட்டான், கோல் போட்டான், கோல் போட்டான், எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தன் உயிரையே பணைய வச்சு அந்த பாலை அடிச்சு அவன் ஒரு மூலையில் நின்று அழுதுட்டு இருந்தானா. ஐயோ, நான் தானே அடித்தேன், என் உயிரை பணைய வச்சு ஃபுல் பலனை போட்டு அடிச்சனே, என்னை யாரும் கவனிக்கலையே. அப்போ இவங்களுக்கெல்லாம் கோச்சர் ஒருத்தர் பார்த்துறீங்களா, அவர் நேராக வந்து இவனை போய் கட்டி பிடிச்சி சொன்னாராம், அப்பா எனக்கு தெரியும் நீ தான் அந்த கோலுக்கு காரணம். எல்லாரும் மறந்துருக்கலாம்பா, எல்லாரும் மறந்துருக்கலாம், பட் எனக்கு தெரியும், யூ ஆர் த ஒன், நீ தான் அந்த கோல் போட்டதுக்கு காரணம். நான் கோச்சர் சொல்றேன். எல்லாரும் மறந்துருக்கலாம், நான் உன்னை மறக்கல, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒன்றும் மறந்துருக்கலாம், நம்முடைய கோச்சர் நம்மளை மறக்கிறது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நம்முடைய கோச்சர் நம்மளை மறக்கலைங்க. இந்த உலகம் மறந்துருக்கும், நீ நம்மளவங்க எல்லாரும் மறந்துருப்பாங்க, பட் நம்முடைய கோச்சர் இயேசு ஆண்டவர் உன்னை மறக்கவே இல்லை. அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். கண்களை மூடுவோமா, எல்லாரும் கண்களை மூடுவோமா. ஆண்டவரே, என்னை உள்ளங்கையில் வரைந்தவர் நீர் அல்லவா, உள்ளங்கையில் வரைந்தவர் நீர் அல்லவா, நீங்க தானே ஆண்டவரே எனக்கு எல்லாம். என் வாழ்க்கையில இந்த வருஷமாவது ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஏதாகிலும் செய்யுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க எங்களை உயர்த்துங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உலகம் எங்களை மறந்துருக்கலாம் ஆண்டவரே, நான் நீங்க எங்களை மறக்கலையே, நீங்க எங்களை மறக்கலையே, அது போதும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீங்க என்னை மறக்கல ஆண்டவரே, நீங்க எங்களை மறக்கலப்பா,
அது போதும். உலகம் எல்லாம் மறந்து போயிருக்கலாம், ஆனா நீங்க எங்களை மறக்கல ஆண்டவரே, நீங்க எங்களை மறக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைதான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைதான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமா ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. உம்மை என்று எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, அவர்கள் மறந்தாலும், நாங்க நம்பினவங்க எல்லாம் மறந்தாலும், நாங்கள் எதிர்பார்த்தவங்க எல்லாம் எங்களை மறந்தாலும், நீர் எங்களை மறப்பதில்லை என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்களாப்பா. எங்களை உங்களுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீங்க. நாங்க பாவம் செய்து, துரோகம் செய்து, வயிறு வீங்கி, இடுப்பு சுருங்கி, அவமானத்தோடு திரிந்த எங்களை உம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்து, எங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் முக்கொன்பதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கரத்தில் எங்களை தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். காரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.